ஹலோ ஆல், இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்கணுன்ற கான்செப்டில் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இந்த வாட்டி எதை பற்றி இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுட் ரிவ்யூஸ். என் ஃப்ரெண்டுக்கு ஒரு கூப்பன் கிடச்சிருந்தது. ஸோ ஒரு சின்ன மீட்டப் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் போன இடம் தான் அண்ணா நகர் சீஷன். NV வேட்டன் தெரிஞ்சதும் பசங்க மைண்ட் வைஸ் இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. வெயிட்டர் எங்கள் கும்பலை பார்த்ததும் கேட்டாரு பாருங்க ஒரு கேள்வி. ஆட்டை அறுத்தலாமையா? அறுத்துருங்க. சரிங்க ஐயா. மங்களகரமாக ஹெல்த்தியாக ப்ரோட்டீனோட ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் கிரில் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா கிரில் சிக்கன் தான் கொடுத்தாங்களா இல்லை பஞ்சு மிட்டாய் கொடுத்தாங்களான்னு தெரியாத அளவுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. லிட்ரலி வாயில் போட்டோடனே தண்ணியாக கரைஞ்சது. சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு ஹெல்த்தியாக தான் சாப்பிடணும்னு சீ ஃபுட் பிளேட்டர் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது பிளேட்டு தானா இல்லை கடலான்னு சந்தேகம் வர அளவுக்கு பிளேட் ஃபுல்லாக சீ ஃபுட் டிஷ்ஷஸ் இருந்துச்சு. ஃபிஷ் ஃப்ரை, லாப்ஸ்டர், ப்ரானன் எல்லாமே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஆனால் இந்த சீ ஃபுட் பிளேட்டரில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அதை நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன், கடைசி வரைக்கும் பாருங்கள். கிராப் லாலிபாப்லாம் டாப் நாச்சாக இருந்துச்சு. நான்வெஜ் வேட்டன் முடிவு பண்ணிட்ட பிறகு வேட்டையில் பரோட்டாவும் பிரியாணியும் இல்லாமல் இருந்தால் எப்படிங்க இருக்கும்? மணிரத்னம் படத்தில் A.R. ரகுமான் மியூசிக் போடலன்னா எப்படி இருக்குமோ அந்த ஃபீலில் தானங்க இருக்கும். பரோட்டாவும் நல்லி குழம்பும் செம்மையாக இருந்தது. ஆனால் பிரியாணி எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு இல்லை, ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. சீட்டிங் டேன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டை அடித்து நாக் அவுட் பண்ணுறதை பாருங்கள். நீ போடு 1/3 பையார் ஸ்கொயர்டு காஸ் தீட்டா சைன் தீட்டா கொசிக்கன் தீட்டாலாம் போட்டுக்கிறீங்க. அது மத்த நாள் தாங்க அப்படியே. இன்னைக்கு கண்டமணிக்கு சாப்பிடுறீங்க. இன்னைக்கு சீட் டேல. சீட் டேனா ஒரு வாரம் திங்காம இருந்தது ஒரே நாள்ல திங்கறதா விட்டுக்கிட்டு திங்கிறது. இப்போ முக்கியமான இன்ஃபர்மேஷனுக்கு வரேன். நீங்கள் சீஷல் போனீங்கன்னா இந்த 2 தப்பு மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. 1, மீன் பொழிச்சது மட்டும் ஆர்டர் பண்ணவே பண்ணாதீங்க. நாங்கள் மீன் பொழிச்சதுக்கு தான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா மீன் முள், வெங்காயம், தக்காளி தவிர வேறு எதுவுமே இல்லை. சுத்தமாக ஃப்ளஷ்ஷே இல்லை. செம்ம டிஸப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு எங்களுக்கு. அமௌண்ட்டுக்கு ஏற்ற வர்த்தே இல்லை மீன் பொழிச்சது. அடுத்ததாக மெனு கார்டில் எதுக்காவது அமௌண்ட் போடாமல் இருந்தால் அமௌண்ட் கேட்டுட்டு ஆர்டர் பண்ணுங்கள். நாங்கள் அப்படி தான் ஒரு பெரிய தப்பு பண்ணோம். சீ ஃபுட் பிளேட்டர் அமௌண்ட் கேட்காம புக் பண்ணிட்டோம். ஆனால் அதோட அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5,000. மற்ற பிளேட்டர்ஸோட அமௌண்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2,000 3,000 ரேஞ்சில் இருந்தது. ஸோ இதுவும் அந்த ரேஞ்சு தான் இருக்குன்னு நினச்சி நாங்கள் அசம்ஷனில் தப்பு பண்ணிட்டோம். டேஸ்ட் எல்லாம் குறை சொல்ல முடியாது. ஆனால் அந்த அமௌண்ட்டுக்கு இது வர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. எங்களுக்கு ஃபுட்டும் டேஸ்ட்டும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் என்னென்னா சீ ஃபுட் பிளேட்டர் ரேட் கேட்டு தான் எங்களுக்கு சாப்பிட்டதெல்லாம் இமீடியட்டாக டைஜஸ்ட் ஆகிடுச்சு. இவ்வளோ சாப்பிட்டிங்களான்னு யாராவது கண்ணு வச்சா என்ன எஃபெக்ட் ஆகுமோ அதே எஃபெக்ட் தான் எங்களுக்கு பில்லை பார்த்ததும் ஆச்சு. ஜோக் சப்போர்ட். நீங்கள் ஃபேமிலியோடு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் நல்ல டேஸ்டியான ஃபுட் என்ஜாய் பண்ணுறதுக்கும் சீஷல் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் இன் சென்னைன்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ நீங்களும் ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.